ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 12 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Have you ever wondered why an elephant always gives birth only to a baby elephant and not some other animal? Or why a mango seed forms only a mango plant and not any other plant? ஏன் மேங்கோ எப்போவுமே மேங்கோ பிளான்ட்டை தான் கொடுக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் ஒன்லி எலிஃபெண்ட் தான் கிவ் பர்த் பண்ணுது. ஏன் நம்ம இதை பற்றி நம்ம யோசிச்சிருக்கோமா? ஸோ கிவன் தட் தே டூ ஆர் த ஆஃப் ஸ்ப்ரிங் ஐடென்டிக்கல் டு தேர் பேரண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங் எல்லாம் அந்த பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கா? ஆர் டூ தே ஷோ டிஃப்ரென்சஸ் இன் சம் ஆஃப் தேர் கேரக்டரிஸ்டிக்? இல்லை சில டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்குறோமா? ஸோ ஹேவ் யூ எவர் வண்டர் வை சிப்ளிங்ஸ் சம்டைம்ஸ் லுக் ஸோ சிமிலர் டு ஈச் அதர் ஆர் சம்டைம் ஈவன் ஸோ டிஃப்ரெண்ட்? ஏன் சில சமயத்தை பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ் ஒரே மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு, இல்லை நிறைய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. ஏன், எதனால் இதெல்லாம்? ஸோ தீஸ் அண்ட் செவரல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஆர் டெல்ட் வித் scientifically in a branch of biology known as genetics. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாம், அதே போல் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணுற பிரான்ச் தான் ஜெனட்டிக்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? in a branch of biology known as genetics. This subject deals with the inheritance. ஓகேவா? இன்ஹெரிட் அப்படிங்கிறது பரம்பரையாக வருது. நம்ம பாரம்பரியம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். as well as the variation of characteristic from parents to offspring. Inheritance அப்படிங்கிறது is the process by which characters are passed on from parent to progeny. அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவனுடைய ப்ராஜெனிக் வர்றதை நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த கேரக்டர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ராஜெனிக் வர்றதை நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம சொல்கிறோம். இட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. இதுதான் ஹெரிடிட்டியோட பேசிஸே. வேரியேஷன் இஸ் த டிகிரி பை விச் ப்ராஜெனி டிஃபர் ஃப்ரம் their பேரண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது கேரக்டர்ஸ் பாஸ் ஆன் ஃப்ரம் பேரண்ட் டு ப்ராஜெனி. வேரியேஷன் அப்படிங்கிறது டிகிரி பை விச் ப்ராஜெனி டிஃபர் ஃப்ரம் தேர் பேரண்ட். ஓகேவா? அந்த ப்ராஜெனி பேரண்ட் கிட்ட இருந்து எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வேரியேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, humans knew from as early as 8000 to 1000 BC that one of the causes of variation was hidden in sexual reproduction. ஓகேவா? So they exploited the variation that were naturally present in the wild population of plants and animals to selectively breed and select for organisms that possessed desirable characters. So இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, humans knew from as early as 8000 to 1000 BC that one of the causes of variation was hidden in sexual reproduction. They exploited the variation that were naturally present in the wild population of plants and animals to selectively breed and to select for organisms that possessed desirable characters. So in the early humans-லாம் பார்த்தீங்க அப்படின்னா they totally exploit the variation. அதாவது நேச்சுராக இருக்கக்கூடிய வைல்டு பாப்புலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சுரலாகவே இந்த வேரியேஷன் இருக்கும். இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா செலக்டிவாக எடுத்து ப்ரீட் பண்ணுறாங்க. செலக்டிவாக எனக்கு சில டிசைரபிள் கேரக்டர் மட்டும் வேணும் அப்படிங்கிற பிளான்ட்டை மட்டும் எடுத்து அவங்க ப்ரீட் பண்ணதுனால இந்த நேச்சுரல் வேரியேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், த்ரூ ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஃப்ரம் ஆன்செஸ்ட்ரல். ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படிங்கிறது, ஸோ ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் இஸ் த ஐடென்டிஃபிகேஷன் பை ஹியூமன்ஸ் ஆஃப் டிசைரபிள் ட்ரெயிட், ஓகே, இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் த ஸ்டெப்ஸ் டேக்கன் டு enhance and perpetuate those trait in future generation. இதை நம்ம ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். அதை நம்மளாக செலக்ட் பண்ணுறோம். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டில் எனக்கு டிசைரபிள் கேரக்டர் இருக்குது அப்படின்னா நான் அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிசைரபிள் கேரக்டருக்காக நான் அந்த பிளான்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதே போல் அனிமல்லையும் அதே போல் தான். அண்ட் டொமஸ்டிகேஷன் ஃப்ரம் ஆன்செஸ்ட்ரல் வைல்டு கவுஸ் we have well known Indian breeds. Okay, Sahiwal cows in Punjab. So we must however recognize that though our ancestors knew about the inheritance of characters and variation, they had very little idea about the scientific basis of these phenomena. So நமக்கு நம்மளோட ancestor பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேரியேஷனில் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் பட் அதோடைய சயின்டிஃபிக் பேசிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா தான் அதை பற்றி இருந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். It was during the mid-19th century that headway was made in the understanding of inheritance. Gregor Mendel conducted
hybridization experiments on garden peas for 7 years. So இந்த year வந்து ரொம்ப important, note பண்ணிக்கோங்க. இது யூஷுவலாக they will ask in exam. Garden peas for 7 years 1856 to 1863 and proposed the laws of inheritance in living organism. So during Mendel's investigation into inheritance pattern, it was for the first time that statistical analysis and the mathematical logic were applied to problems in biology. So this is very important. So first time வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கு வந்துட்டு பயாலஜியில் வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. His experiments had a large sampling size. Which gave greater creditability to the data that be collected. Also the confirmation of his inferences. Okay va. Inferences from experiments on successive generation of his test plants proved that his result pointed to general rules of inheritance rather than being unsubstantiated ideas. So இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஆக்சுவலாக இது வந்து ஜென்ரல் ரூல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ மெண்டல் இன்வெஸ்டிகேட்டட் கேரக்டர்ஸ் இன் த கார்டன் பீ பிளான்ட் தட் வேர் மேனிஃபெஸ்டட் ஆஸ் டூ ஆப்போசிங் ட்ரேட். ஸோ மெண்டல் வந்து எந்த மாதிரி பிளான்ட் எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஆப்போஸ் கேரக்டர் இருக்கிறத அவர் எடுக்கிறார். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து டால் பிளான்ட், dwarf plant, yellow or green seed. So this allowed him to set up basic framework of rules governing inheritance, which was expanded by later scientists to account for all the diverse natural observation and the complexity inherent in them. So இவருக்கு அப்புறம் வந்து நிறைய சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேச்சுரல் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த தீசிஸ் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ மெண்டல் கண்டக்டட் சச் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் யூஸிங் செவரல் ட்ரூ ப்ரீடிங் பீ லைன்ஸ். ஸோ நிறைய ட்ரூ ப்ரீடிங் பீ பிளான்ட்லேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆர்டிஃபிஷியல் பாலினேஷனும் இல்லை கிராஸ் பாலினேஷன் வந்து அவர் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவர் கண்டக்ட் பண்ணுறாரு. A true breeding line is one that, அப்போ ட்ரூ ப்ரீடிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, a true breeding line is one that having undergone continuous self-pollination shows the stable trait inheritance and expression for several generation. இதுதான் நம்ம ட்ரூ ப்ரீடிங் சொல்கிறோம். இந்த ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் பார்த்திங்கன்னா செவரல் கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கும். ஸோ அண்டர்கான் கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் ஷோஸ் த ஸ்டேபிள் ட்ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸ்டேபிள் கேரக்டர் தான் வந்துட்டு இன்ஹெரிட் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? So Mendel selected 14 true breeding pea plant variety as pairs which were similar except for the one character with contrasting trait. So இவர் என்ன பண்ணுறாருன்னா 14 true breeding pea plant வந்து எடுத்துக்கிறார். So some of the contrasting traits selected were smooth or wrinkled seeds, yellow or green seed, inflated or constricted green, inflated or constricted green or yellow parts and taller dwarf plants. இதெல்லாம் வந்து அவர் எடுத்துக்கிட்ட கேரக்டரிஸ்டிக் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட். இங்கே நமக்கு இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7 pairs, அதாவது மொத்தம் 14 பிளான்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ அது வந்து 7 pairs. அது வந்து கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீடு ஷேப் அவர் எடுத்துக்கிறாரு. சீடு ஷேப் வந்து ரவுண்ட் ரிங்கிள்டு. சீட் கலர் எடுத்துக்கிட்டோன்னா எல்லோ அண்ட் க்ரீன் எடுத்துக்கிறாரு. ஃப்ளார் கலர் வந்துட்டு வயலட், ஒயிட். பாட் ஷேப் வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரிக்டட் அண்ட் பாட் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ. ஃப்ளார் பொசிஷன் வந்துட்டு ஆக்சியல் அண்ட் டெர்மினல் பொசிஷன். ஸ்டெம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் ஹைட் வந்து டால் அண்ட் டுவார்ஃப். இந்த மாதிரி 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்து அவர் பண்ணுறார். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெம் ஹைட் டால், டுவார்ஃப். ஃப்ளார் கலர் வந்து வயலட் அண்ட் ஒயிட். ஃப்ளார் பொசிஷன் வந்து ஆக்சியல் அண்ட் டெர்மினல். பாட் ஷேப் எடுத்துகிட்டா இன்ஃப்ளேட்டட் அண்ட் கன்ஸ்ட்ரிக்டட். பாட் கலர் வந்து க்ரீன், எல்லோ. சீடு ஷேப் வந்து ரவுண்ட் ரிங்கிள். சீட் கலர் வந்து எல்லோ அண்ட் க்ரீன். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிற சில்ட்ரன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.